லார்ட், எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்கள் போக்கத்தையும் வருத்தியும் கையின் பிரயாசத்தை தேவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். துர்மார்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். துர்மார்கனுடைய வீடு அழியுமா? துர்மார்கன் என்ன பண்ண? மோசம் பண்ணுவான், எப்பொழுது திருட்டுத்தனம் பண்ணுவான், மோசம் பண்ணி எப்படியாவது நான் இந்த உலகத்தில் பணக்காராகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, துர்மார்கன் தன் யோசனைகள் படி அவன் போயிட்டே இருப்பான். நீதிமான் அப்படி கிடையாது. நீதிமான் எப்படின்னா, கொஞ்சம் இருந்தாலும் போதும், தேவனுக்கு உண்மையாய் நம்ம வாழணும், தேவனுக்கு கொடுத்ததில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமான் இருப்பான். அன்பானவர்களே, அதே போல் நம்ம பார்க்கும்போது நீதிமான்களாக இருக்கிறவங்களை தேவன் ஒரு நாள் ஒரு கைவிட மாட்டார். யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார். யோசேப்பு கீழ்ப்படிந்தார் ஆண்டவருக்கு, அவர் கைவிடவே இல்லை. நீங்கள் பார்க்கும்போது யோசுவாவில் ஆகான் அவரை பார்க்கும்போது துர்மார்க்கமாக போய் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் அந்த எரிகோவில் இருக்கிற அந்த பொருள் மேலே நீ ஆசைப்படாதே, அது எடுக்காதே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆகான் போய் எடுக்கும்போது அவனுக்கு மட்டும் சாபம் இல்லை, அவனு மட்டும் அழில்லை, அந்த குடும்பமே அழிஞ்சு போனது. அதே யோசேப்பு பாருங்கள், அதே தானியேல் பாருங்கள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது நீதியாக இருந்ததுனால அவங்களை தேவன் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். அன்பானவர்களே, நம்ம ஒருத்தர் செய்த பாவத்தினாலே நம்ம குடும்பமே அழிஞ்சு போகுது. ஆகான் செஞ்ச பாவத்தினால ஆகான் மட்டும் கிடையாதுங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. அதனால துர்மார்கன் எப்போ அழிவான்? நீதிமான்கள் தேவன் என்ன பண்ணுறார்? எப்பொழுது செழித்து கொண்டே இருப்பாங்க. அதே நீதிமொழிகள் 3:33 பாருங்கள். துர்மார்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கின்றது, நீதிமானுடைய ஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். துர்மார்கனுடைய வீட்டிலே கர்த்தர் சாபம். ஏன்னா அவன் ஒருத்தன் கொடுக்கவும் மனசு வராது, அவனுக்கு ஒருத்தன் எடுத்துக்கொள்ளுன்னு தான் அவன் மனசு வரும். அவனுக்கு என்ன பாருங்கள், அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சாபம்தான். அவன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நல்ல காரியங்கள் நடக்காது, இதெல்லாம் சாபம்தான். ஆனால் நம்ம என்ன தேவன் பாருங்கள், நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் நீதியாக அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல், அடுத்தவன் மனைவிக்கு, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படாமல் நீதியாக இருக்கிறவனை பாருங்கள் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அதுபோல் அன்பானவர்களே, எப்பொழுது நம்ம நீதி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதே போல் நீங்கள் அதே நீதிமொழிகள் 12:7 பாருங்கள். துர்மார்கன் கவிழ்க்கப்படும் பட்டு ஒளிந்து போவான், ஆனால் நீதிமானுடைய வீட்டோ நிலை நிற்குமா. துர்மார்கனுடைய அவன் என்ன பண்ண, விழுந்து போயிடுவான், ஓஹோன்னு பெருகுவான், கொஞ்சம் நாள் ஆனால் விழுந்துடுவான். அது நீதிமான் அப்படி கிடையாது, எப்பொழுது அவன் நிலைத்து நிற்பான். அதுபோல் அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்குற நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நம்ம வாழணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்காகவே நம்ம வாழணும்னு சொல்லி ஒரு வைராகி இருக்கும். ஆனால் கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இதில் நம்ம நீதியாக வாழும்போது கர்த்தர் ஒரு நாளும் நீதிமான்கள் பிச்சை எடுக்க விட மாட்டார். அவர் சந்ததி என்ன பண்ண, அப்பத்துக்கு பிச்சை எடுக்க விட மாட்டார். அதுபோல் அன்பானவர்களே, நீதிமான்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறுவோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது தேவனே, கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் சுவாமி நீதிமான்களாக, உத்தமர்களாக, சன்மார்களாக, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, யோசேப்பு போல, தானியேல் போல பயபக்தியோட தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.